வணக்கம். சேலம் இளம்பிள்ளை சுகன்யா சாரீஸ்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பற்றியில் என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, வயநாடு பற்றி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வயநாட்டில் லாஸ்ட் ஜூலை 30 அன்னைக்கு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய பேரிடர் உருவாகியிருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டு, சொந்தங்களை குடும்பங்களை எல்லாம் இழந்துட்டு தனியாக ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய இப்போ இருக்க நிலைமையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஒஸ்ட் சினேரியோவில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ என்ன மாதிரி உதவிகள் தேவை அப்படின்றத கருத்தில் கொண்டு அவங்களுக்கு நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள், சோசியல் வெல்ஃபேர்ஸ் அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுட்டு, வெஜிடபிள்ஸு, கிளாத் அதெல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க, பிஸ்கட்ஸ் எல்லாம். பட் இப்போ அவங்களுக்கு தேவையானது எதுவுமே அது கிடையாது. ஏன்னா அங்கே நிறைய இப்போ சேர்ந்துருச்சு. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இந்த பேரிடர் ரெஸ்கியூ டீம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு, ரெஸ்கியூ ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க அங்கே வாழ்றதுக்கு தேவையான வாழ்வாதாரம், ஒரு வீடு, அது சார்ந்த ஒரு தொழில், ஒரு ஜாபு, அவங்க ஃபேமிலிக்கு தேவையான ஒரு பேசிக் இன்கம், இதெல்லாம் தான் அவங்களுக்கு இன்றைக்குமே கேள்விக்குறியாயிடுச்சு. எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆகட்டும், இந்தியாவிலையும் ஆகட்டும், எந்த ஒரு பேரிடர் ஏற்பட்டாலுமே அங்கே ஏற்படுற மக்களுக்கு மக்கள் எல்லாருமே உதவிக்கரம் நீட்டுறது ரொம்ப இயல்பான விஷயம். அது எல்லாருக்குமே அந்த இறக்க குணம் நம்ம இந்தியாவில் இருக்குது. அந்த வகையில் நம்ம ரொம்ப பெருமைப்படுறோம். இப்போ கேரளாவில் ஒரு விஷயம் நடந்திருந்தாலுமே தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்கள்லேருந்து நல்ல இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக நம்ம பேச வர கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அடுத்ததாக அவங்களுக்கு ஒரு ஜாப், ஒரு பேசிக் நீடு, ஃபேமிலிக்கு தேவையான மினிமம் இன்கம். இதுதான் அவங்களோட கேள்விக்குறி. இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு ஜென்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க அந்த ஃபேமிலியில் இப்போ இறந்துருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறமேட்டு அவங்கள நம்பி இருந்த அந்த ஃபேமிலி நிர்கதியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தனிப்பட்ட மனிதர்களாக நம்மளால் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. ஒரு அரசாங்கம் தான் இதை செய்ய முடியும். அதற்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாரும் சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு டைரெக்டாக ஃபண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுதான் அவங்களால சரியான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அந்த வகையில் சுகன்யா சாரீஸ் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா, வழக்கமாகவே நிறையா இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ்க்கு ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம் ஃபெஸ்டிவல் டைம்லலாம். ஸோ அதையெல்லாம் இந்த தடவை கட் பண்ணிவிட்டு இந்த வயநாடு மக்களுக்காக ஒரு சின்ன பிளான் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, எங்கிட்ட வர ஒவ்வொரு ஆர்டர்ஸ்க்கும் வர ஷிப்பிங் சார்ஜை நாங்கள் ஃப்ரீ பண்ணிவிட்டு அதில் வர்ற இன்கம் அந்த ஷிப்பிங் சார்ஜோட அமௌண்ட்டை சேவிங் பண்ணி அதை டைரெக்டாக சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு நம்ம கேரளாவுக்கு கொடுக்க போகிறோம். எக்ஸாம்பிளாக நேற்று ஒரு சின்ன ஒரு ஃபண்ட் நம்மளால் முடிஞ்சது சென்ட் பண்ணி பார்த்துட்டோம். கரெக்டாக அமௌண்ட் சென்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து இனிமேல் ஓணம் பண்டிகை முடிகிற வரைக்கும் நமக்கு யார் சாரீஸ் கேரளாவிலேருந்து ஆர்டர் போட்டாலும் அந்த சாரீஸோட அந்த பார்சலோட ஷிப்பிங் சார்ஜ் என்னவோ அதை நம்ம சேவிங் பண்ணி வயநாடு ஃபண்டுக்காக நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதற்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளும் நீங்கள் சுகன்யா சாரீஸ் மூலமாக சப்போர்ட் பண்ணலாம். மேலும் நீங்களும் எல்லாருமே ஒரு ஃபண்டு, ஒரு டீமாவோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ கொடுத்துட்ருப்பீங்க. அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இதன் மூலமாக நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத இதை வழியாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.